தமிழ் வணக்கம். பாருங்கள், இப்போ முருங்கைக்கீரை சட்னி செய்ய போகிறோம். முருங்கைக்கீரையை பாருங்கள், முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை உருவி கழுவி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம், நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சம் தேங்காய் வச்சுருக்கோம், பூண்டு வச்சுருக்கோம், இஞ்சி வச்சுருக்கோம், தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம். பாருங்கள், இப்போ தான் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கோம். பாருங்கள், ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். கடலைப்பருப்பு பாருங்கள், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம், ரொம்ப வேண்டாம். தேங்காய் சேர்க்குறோம், அதனால் கடலைப்பருப்பு ரொம்ப வேண்டாம். கடலைப்பருப்பு வறுத்துக்குருவோம். பாருங்கள், கடலைப்பருப்பு பொன்னிறமாக வந்துடுச்சு. பாருங்கள், கடலைப்பருப்பு கறியை விட்டுறாதீங்க. கறியை விடாமல் இது மாதிரி பொன்னிறமாக எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறோம். இப்போ எண்ணெய் எல்லாம் வறுத்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த கீரையை போடுவோம். இதில் கீரையை போட்டு நல்லா கிண்டி விடுவோம். கீரையை போட்டோம். இந்த கீரை வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். லைட்டாக போதும், அவ்வளோ ஊற்றினா போதும். ஏன்னா எண்ணெய் போட்டுப்போம். எண்ணெய் போடாதனால கீரை வேகணும், தண்ணி போட்டுக்கிடுவோம். கீரை பாருங்க வதங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பொருள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ கீரை கொஞ்சம் தான் கிடச்சிச்சு, அந்த கொஞ்சம் கீரைக்கு தான் கொஞ்சம் பொருள் சேர்த்துருக்கேன். நம்ம கீரை கூட இருந்தால் கூட பொருள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 மிளகாயும் சேர்த்துக்கிட்டோம், உப்பையும் சேர்த்துக்கிட்டோம், தேங்காயும் சேர்த்துக்கிட்டோம். தேங்காயும் லைட்டாக வதக்கி விட்டால் தான் மத்தியானம் வரைக்கும், காலையில் செஞ்சோம்னா மத்தியானம் வரைக்கும் தாங்கும், இல்லைன்னா தேங்காய் கெட்டு போயிடும். அதனால் தேங்காயும் இதில் லைட்டாக இதோட சேர்த்து வதக்கி விட்டோம்னா இது எல்லாமே அந்த உப்பு எல்லாமே தேங்காயில் சொதறிடும். அதுக்கப்புறம் தேங்காய்க்கு பூ நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுவுமே நல்லா வெந்துருச்சு. இறக்கிடுவோம். கீரையும் வெந்துருச்சு, தேங்காய் சூடேறிடுச்சு. இப்படி இறக்கிடுவோமே. இறக்குனதுக்கு அப்புறம் இந்த இஞ்சியும் பூண்டையும் போடுவோம். போட்டு ஆற விட்டுருவோம். பாருங்கள், ஆறிடுச்சு. பாருங்கள், இப்போ நெல்லிக்காய் கடைசியாக சேர்க்கணும். நெல்லிக்காய் வேக விடக்கூடாது. உடனே நெல்லிக்காய் போட்டு அரைச்சிடணும். பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அருமையாக இருக்குது. பாருங்கள், இந்த சட்னி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம், மத்தியானம் சாதத்துக்கு கொண்டு போகலாம், குழம்பு வைக்கட்டியும் சாதத்துக்கு வச்சுக்கலாம், ரசம் சாதத்துக்கு வச்சுக்கலாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். அருமையான சட்னி. பாருங்கள், இது மாதிரி முருங்கைக்கீரை சட்னி செஞ்சீங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு சாதத்தில் பிசைஞ்சு ஊட்டலாம். அருமையான சட்னி, கெட்டு போகாது. தேங்காயை ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கினா போதும். நெல்லிக்காயை அரைக்கும் போது போட்டால் போதும். அருமையான சட்னி. பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் தாளிக்காமல் சட்னி செஞ்சுருக்கோம். செஞ்சு இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் வணக்கம்.